எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா ஸ்விக்கி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆன் பண்ணவே போயிட்டுருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 11:04 ஆச்சுங்க. நம்மளுக்கு வந்து 11 மணி ஷிஃப்ட் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம் சண்டே. பட் ஆனால் இப்போவே 11:04 ஆகிடுச்சிங்க, லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜோனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம மணி பார்த்திங்கன்னா 11:07 ஆகிடுச்சு. 3 நிமிஷம் தான் நம்ம வர்றதுக்கு. கொஞ்சம் தூரம் தாங்க, பட் ஆனால் வந்துட்டோம். 3 நிமிஷத்தில் வந்துட்டோம். ஓகே, இப்போ வரைக்கும் ஆர்டர் எதுவும் லைவ் ஆகலை. ஆர்டர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரெடி கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ போயிட்டு இப்போ ரெடி கொடுக்க சொல்லுவோம். ஃபுட்டை ரெடி கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபுட்டு எடுக்க முடியும். பாருங்க, ரெடியே கொடுக்காமல் இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு ரிப்பீட் டைமுங்க. ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ரெடி கொடுக்கவே இல்லை இன்னும். 55 சேவ் அனுப்போங்க. சுமார் மீல்ஸ் இடத்துல குழம்பு 4. ஃபுட் ரெடியாகி எவ்வளோ நேரம், 4 மணி நேரம் ஃபுட் ரெடியாகி நின்றுட்டுருக்கேன். பட் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி கொடுக்கவே இல்லை. எனக்கு ஃபுட் ரெடி கொடுத்தா தான் என்னால் பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். ஓகே, கொடுத்துட்டாங்க. பிக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளம்புவோம் இப்போது. ஏன்னா பீக் டைமில் ஃபுட் ரெடி கொடுக்காம இவ்வளோ நேரம் விட்டுருந்தேன். நான் பாருங்கள், நான் பிக்கப்பே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுட் ரெடி கொடுப்பேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. 1 மணி நேரம் ஆச்சுங்க. சரி, ஓகேங்க. நான் போக போக உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ காற்று பார்த்திங்கன்னா இங்கே வேறு மாதிரி அடிச்சிட்ருக்கு. ஸோ பயங்கரமான காற்று. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், அரச மரம். ஸோ எப்போவுமே அரச மரம், வேப்ப மரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா காற்று கிடைக்கும். ஸோ முடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காற்றடிச்சிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டருக்காக பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கு. ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 ரூபா கிடைக்குங்க. என்ன கடைசி ஒரு 30 செகண்ட் இருக்கும்போது வேறு ஆர்டர் போட்டு விட்ருவோம். 15 ரூபா கேன்சல் ஆகிடும். அதுதான் பிரச்சனை. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் டெலிவரிக்காக வெயிட்டிங் பார்ப்போம். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். பட் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. அதுவும் அவுட்டரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பீக் டைமில் அவுட்டரில் போட்டாங்க அப்படின்னா எப்படி டெலிவரி பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு ஆர்டரும் இந்த மாதிரி தாங்க. போன ஆர்டரும் அதே மாதிரி தான் லாங் தான். ஃபஸ்ட் ஆர்டரும் லாங்கு, செகண்ட் ஆர்டரும் லாங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டரு மதுக்கரை பக்கம் போட்டிருக்குறாங்க. மதுக்கரை ரோடு இக்கடெல்லாம் தாண்டி போகணுங்க. வருங்க, எல்லாம் டிராஃபிக்கான ஏரியா. ஸோ இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வரணும். அப்போ வந்து ஆர்டர்ஸே இருக்காது நமக்கு இங்கே வர வரைக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பீக் டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாலுமே கஷ்டம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓகே காய்ஸ், நான் வந்து டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா கத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் கத்தி பேசிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் அப்படியே யோசித்தேன், என்னடா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோமே,
இந்த இடத்துல ரெக்கார்டு வராமல் வீடியோ தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் மலையில் அதில் என்ன பேசுதுன்னு தெரியாமல் நான் கவனிக்க மாட்டேன். நம்ம இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ஆர்டர் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு தெரியுறாங்க. அந்த மழை ஃபுல்லாக வீடுங்க, ஸ்கூலு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரே ஒரு முறை வந்துருக்கேன். அப்படின்னா ரேப்பிடோ நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்தேன். பட் ஆனால் அது வந்து ரெக்கார்டெல்லாம் நம்ம எதுவும் பண்ணேன் ஸ்டார்டிங் டைமில். அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு அது ஒன்றும் இல்லை, வரலாம் தான். ஓகே காய்ஸ், மழை வந்து நம்மளை வந்து கொடுத்துருக்கு. இந்த பக்கம் லைட்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு, அதனால தப்பிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் முன்னாடி போனோம்னா தப்பி எரிஞ்சுக்கிட்டேன். பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம வேறு உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஜஸ்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தெரிஞ்சுது. அந்த கீழே எவ்வளோ மிஸ்ட்டு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு மழை. முன்னாடி உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நம்ம வந்து இடத்துக்கு வந்துட்டோம். 100 மீட்டர் இருக்கா? ஓகே, வேறு உங்களுக்கு வானத்தை பார்த்தாலே தெரியும் மழை வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்க சொன்ன டாஸ்மார்க் இது தான். டாஸ்மார்க் பக்கம் வந்துட்டும் போட்டு கஸ்டமர் அங்கே இருக்காங்கன்னு கேட்போம். அவங்களே கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, எதில் ப்ரோ? ஜேஎம்எஸ்ங்களா? ஓகே, இல்லை ஆமாம், ஜேஎம்எஸ் இண்டஸ்ட்ரி. ஆமாம்மா, அந்த டாஸ்மார்க் போர்டை ஒட்டி வருதுங்க. அந்த கோயம்புத்தூர் கம்மியாக இருக்கும், போர்டு இருக்கும். ஆமாங்க, உள்ளே வரணுங்களா? சரி, கொஞ்சம் முன்னாடியே நில்லுங்க சார். ஓகே. வரங்க ஃபோனு மழை மழை. ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணிங்க. அங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஓட்ட முடியாது. ஃபோனு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்குங்க மழையில். நம்ம அப்போ டெலிவரி பண்ணி பஸ் எடுத்துக்கிட்டோம். சரி பார்ப்போம், நம்ம டெலிவரி முடிச்சுட்டு கஸ்டமர் போட முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, நிலமை அப்படி பார்த்தீங்களா, ஊற்றிட்டுருக்கு மழையில். இவ்வளோ தூரமாக போடுவோம், எனக்கு சாப்பிட்றதுக்கு வேறு கடையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் போகணும். ஆனால் கேட்க முடியாது, என்ன பண்ணுறது, பேச முடியாது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. நேம் ப்ரோ? தமிழ். டெலிவரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மழை இல்லாத இடத்துல நிற்போங்க.
இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 110 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 ரூபா கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனால் மழை கட்டி எரிஞ்சிட்ருக்கு. நம்ம அப்படியே முன்னாடி போய் நிற்போம். எங்கேயாவது மழை கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னா டக்குனு ஜோனுக்குள்ளே போகணும். 10 கிலோமீட்டர் போனோங்க ஜோனுக்குள்ளே. ஸோ அந்த ரிட்டர்ன் ஏர்னிங் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நமக்கு கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். 50 ரூபா பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஏர்னிங்கு. ஸோ டோட்டல் ஏர்னிங்னு பார்த்திங்கன்னா 160 இந்த ஆர்டருக்கு. இனி வந்து பாக்கெட்டுக்குள்ளே இது எடுத்து போட்ட வேண்டியது தான். தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர் போட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்ரு, பிக்கப் 3, லாஸ்ட் நைட் 3, மொத்தம் 6-7 கிலோமீட்டர் வருது. இது வெறும் 50 ரூபா தான். செல்வமணி கண்டிங். இதுங்களா? ஓகே. தேங்க்யூ. ஓகே மேடம், வெல்கம். ஹோட்டல் வரட்டுமா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷிஃப்ட்டு டைம் முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் எவ்வளோ அப்படின்னா 87 ருபீஸ். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 67, 20 ரூபா பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிப்பு. ஸோ 87 ருபீஸு. ஃபுட் ரெடி வந்துருச்சு, பட் ஃபுட்டு மட்டும் வரல. இது பிரச்சனை தாங்க. என்னென்னா ஃபுட் ரெடி வந்துட்டு ஃபுட்டு மட்டும் எனக்கு வரல. ரெடி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. Five 5168. இதுவா? ஸோ பிக்கப் பண்ணிட்டோம், கிளம்ப போகிறோம். இப்போ
வெஹிக்கிள் வேறு அங்கே போட்டோம், ரொம்ப தூரமாக போட்டோம். அங்கே இருக்குது நம்ம வெஹிக்கிள். அங்கே போயிட்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். நான் என்ன சொல்வது எங்கும் தெரியலை. ஃப்ளாட் நம்பர் B1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு நல்லா சொல்ல மாட்டேன், நீங்களே படிச்சுக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்டரோடு பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் முடிய போகுதுங்க. நம்ம ஷிஃப்ட் டைம் என்ன அப்படின்னா 11 to 3 தான். ஸோ 3 மணிக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இந்த ஆர்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போய்டும். சப்போஸ் நமக்கு அப்படியே ஆஃப்லைன் போயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் போன உடனே போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு வந்து மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் புக் பண்ணியிருக்கோம் 7 to 11. ஸோ அந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா. ரெகுலராக ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. பட் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் பார்க்குற வேலை இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டில். ஸோ 7 to 11 நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இந்த ஆர்டர் கொடுத்தோன்னே நமக்கு ஆஃப்லைன் போய்டும். நல்லா இருக்கட்டும், இப்போ வரவங்க நல்லா இருக்கட்டும், நீங்களும் வேண்டிக்காங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ராமநாதபுரம் தான் போயிட்டுருக்கோம். நமக்கு வீடு பார்த்திங்கன்னா பக்கம் தான். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 5 minutes தான், போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், நான் வந்து இதை கொடுக்கும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹலோ, ஸ்விக்கியில் இருந்துங்க, வாங்க. அவள் குழல் உதிர்த்திடும் இழையனை துளைத்திடும். ஓகே, மறுபடியும் மழை வருதுங்க. இங்கே பாருங்கள், மணி பார்த்திங்கன்னா 7:40 ஆகுது. ஸோ மழை வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அங்கே பாருங்கள், அந்த வண்டி வந்துச்சுன்னா அந்த லைட்டில் பாருங்கள், உங்களுக்கு மழை வர்றது தெரியும். இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோதான். இப்போ தானே ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இந்த எப்படி அப்படின்னா 7 மணி ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த 7 மணி ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இப்போ தான் மொதல் ஆர்டரே நமக்கு அமர்க்கலமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மழை பாருங்கள், ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மழை வர்றதை வந்து எப்படி ஏற்றுக்கிறது. மழை வர்றது நல்லது தாங்க, கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி மழை வர்றது நல்லது தான். பட் நம்மளால் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து வருத்தமான விஷயம். பட் பார்ப்போம், ஸோ எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மழை. இதுக்கப்புறம் வந்து லைட்டாக விட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்மளாலையும் ஓட்ட முடியாது. சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் ஓட்டிருக்குன்னா ரொம்ப கம்மி தாங்க ஆர்டர் ஓட்டினது. ஏன் அப்படின்னு நம்ம 3 மணியோடு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம். இப்போது 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். 40 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆர்டர் விழுந்துருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ 70 ரூபா. ஸ்ரீ அன்னபூர்ணா அங்கே தான் இருக்கும்.
ஆர்டர் இன்னிங்ஸ் 28, கஸ்டமர் டிப் 10, சுகர் போனஸ், ரெயின் போனஸ் எல்லாமே சேர்த்து 70 ரூபா வருதுங்க. ஸோ 3 கிலோமீட்டர் தான். ஓகே, நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிவிடுவோம். ஃபுட் ரெடி. சூப்பர். அன்னபூரணம் ரீச்சது. ஓகே, ஓகே, வாங்கிட்டு வந்துருக்கோம். இங்கே வந்தால் ஒன்று ஃபுட்டு ரெடி ஆகாது, ஃபுட்டு ரெடி ஆனால் ஃபுட் ரெடின்னு கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபுட் ரெடின்னு கொடுத்துட்டாங்க. ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. மட்டும் பார்க்கலாம், இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது 13வது 10வது ஆட்டோ என்ன ஆட்டோ. என்னங்க 2 இருக்குது, 2 பார்சல். இதுலேயே 2 இருக்கா? இது 2ண்ணா. 2ண்ணா. ஓகே, வச்சுருங்க வச்சுக்கிறேன். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஷிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டாட்டா.